மீண்டும் உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய பரிசுத்த நாமத்தினாலே நாங்கள் வாழ்த்தி வரவேற்கிறோம். ஒரு சில வாரங்களாக உன் இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்கும் அப்படின்னு சொல்லி கர்த்தர் கொடுத்த அந்த வாக்கு தத்தத்தை குறித்து நம்ம தியானித்து கொண்டு வந்து கொண்டு இருக்கிறோம். எதிர்பாராமல் நம்முடைய வாழ்க்கையில் வரக்கூடிய ஒரு நன்மை அல்லது எதிர்பாராத நேரத்தில் எதிர்பாராமல் வரக்கூடிய ஒரு ஆசீர்வாதத்தினால நம்முடைய இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்கும்படிக்காக அமைந்து விடுகிறது. அப்போ எதிர்பார்த்து கொண்டிருக்கிற நன்மை நம்ம எதிர்பார்க்காத நேரத்தில் நம்முடைய இருதயத்தில் அல்லது நம்முடைய கரங்களில் வரும்போது அந்த மனுஷனுடைய சந்தோஷமும் சமாதானமும் அளவில்லாத அளவுக்கு இருக்கிறது. ஆமென். அப்படித்தான் தேவன் உங்களுடைய என்னுடைய வாழ்க்கையில் இதுவரையில் அநேக நன்மைகளை நீங்கள் எதிர்பார்த்ததை விட அதிகமாக கொடுத்திருக்கிறார். எதிர்பார்த்த நேரத்தை விட முன்னதாக அவர் அதை கொடுத்திருக்கிறவராக இருக்கிறார். இப்போ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நன்மை செய்ய சுற்றி திரிந்தவராக இருந்தார் என்று வசனம் சொல்லுகிறது. அந்த நன்மையை ஆச்சரியமூட்டக்கூடிய வகையில் அவர் செய்து அதை பெற்றுக்கொண்டவர்களுடைய இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்கும்படிக்காக அவர் செய்திருந்தார். அப்போ நம்ம முதல் வாரத்தில் மரணத்திலிருந்து ஒரு பிள்ளை உயிர்த்தெழுந்ததை பார்த்து தாயுடைய இருதயம் சந்தோஷப்பட்டது என்று சொல்லி பார்த்தோம். அடுத்த வாரம் நம்ம என்ன பார்த்தோம்? சோர்வாக இருக்கக்கூடிய இருதயம், சோகத்தோடு இருக்கக்கூடிய ஒரு இருதயம், பட்டு போன ஒரு இருதயம், அது எதிர்பார்த்த நன்மை வரும்போது எப்படி பலன் கொண்டு எழுந்தது என்று சொல்லி நம்ம பார்த்தோம். சென்ற வாரத்தில் பசியோடு தாகத்தோடு வெறுமை நிறைந்த இருதயமாய் அலைந்து கொண்டிருந்த ஜனங்களுடைய வாழ்க்கையில் நன்மை வந்தபொழுது அவங்களுடைய இருதயம் பூரித்தது அப்படின்னு சொல்லி நம்ம அதை பார்த்தோம். அப்போ தேவன் இந்த வாரம் உங்களோடு கூட உங்களுடைய இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்கும் என்கின்ற வார்த்தையை குறித்து பேச நினைக்கும் பொழுது ஒரு முக்கியமான ஒரு காரியத்துக்குள்ளார உங்களிடத்துல என்னிடத்துல அவர் பேசும்படிக்காக சொல்லியிருந்தார். இன்றைக்கு என்னத்தை குறித்து நம்ம பார்க்க போகிறோன்னு சொன்னால், சிறைப்பட்டு போன அந்த இருதயத்தோடு இருக்கிறவங்க, கட்டப்பட்டு இருக்கிற இருதயத்தோடு இருக்கிறவங்க, எங்கேயோ ஒரு இடத்துல போய் அடிமைப்பட்டு சிக்கி தன்னுடைய வாழ்க்கையை இழந்து போய் கொண்டிருக்கிற அந்த ஜனங்களுடைய வாழ்க்கையில் கர்த்தர் கொடுக்கக்கூடிய விடுதலை வரும்பொழுது அந்த இருதயம் பூரிப்பு அடைந்து அவருடைய இருதயத்தில் பெரிய சந்தோஷம் உண்டாக போகிறது. நல்ல காரியங்களை தட்டுங்களேன். அப்போ சிறைப்பட்டு இருக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை, அடிமைப்படுத்தப்பட்டு இருக்கிற ஒரு வாழ்க்கை, ஆமீன், எங்கேயோ ஒரு இடத்துல போய் சிக்கி கொண்டு இருக்கிற அந்த வாழ்க்கை, அந்த வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு இருக்கிறவங்களுடைய மனநிலையை நிச்சயமாகவே உங்களாலையும் என்னாலையும் உணர்ந்து கொள்ளவே முடியாது. காரணம், நம்ம எங்கேயும் சிறைப்பட்டு இல்லை, யாருக்கிட்டேயும் நம்ம இப்போ அடிமையாக இல்லை, யாரோடும் நம்ம போய் இன்னைக்கு ஏதோ ஒரு உடன்படிக்கை செய்து நம்ம அங்கே உட்கார்ந்து கொண்டு இல்லை. ஆனால் இந்த சிறையிருப்பு ஏதோ உலக வெளிப்பிரகாரமாக பார்க்கக்கூடிய ஒரு சிறையிருப்பு, அதை மாத்திரம் இங்கே பேசாமல் ஆவிக்குரிய சிறையிருப்பையும் இங்கே அது குறிக்கிறது. ஒரு ஆத்துமா ஏதோ ஒரு சிறையில் போய் சிக்கி கொண்டு இருக்கிறது. உதாரணத்துக்கு அது பாவமாக இருக்கலாம், அல்லது ஒரு குடி பழக்கமாக இருக்கலாம், அல்லது ஒரு கெட்ட பழக்க வழக்கமாக இருக்கலாம், அல்லது ஏதோ ஒரு சோம்பேறித்தனமாக இருக்கலாம், அல்லது ஒரு பெருந்தினியாக இருக்கலாம். அது ஏதோ ஒரு காரியம், அல்லது யாரோ ஒரு வீட்டில் தங்கி அவங்களுடைய ஆளுகையின் கீழே தங்கி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையாக இருக்கலாம். கடன் அல்லது வியாதி, நோய், ஏதோ ஒரு காரியத்தில், ஆமீன். அப்போ அவங்க சிக்கி தவித்து கொண்டு அங்கேருந்து வெளியே வர முடியாதபடிக்கு தவித்து கொண்டு இருக்கிற ஒரு சூழ்நிலையில் தான் இன்னைக்கு உலகம் முழுவதும் இருக்குது பாருங்களேன். ஆனால் நமக்காக கல்வாரி சிலுவையில் தன்னுடைய ஜீவனை கொடுத்த தேவனை ஆராதிக்க வாங்க அப்படின்னு சொன்னால் நேரம் இல்லை. அப்போ இன்றைக்கு ஜனங்கள் அப்படிப்பட்ட அடிமைத்தனத்தில் அவங்க சிக்கி தவித்து கொண்டு இருக்கிறாங்க. அவங்க கட்டப்பட்டு இருக்கிறாங்க பாருங்களேன். அவங்க சொந்தமாக பேச முடியாது, சொந்தமாக செயல்பட முடியாது, சொந்தமாக தீர்மானம் எடுக்க முடியாது, சொந்தமாக வெளியே வர முடியாது, சொந்தமாக விரும்பின காரியத்தை செய்ய முடியாது, சாப்பிட முடியாது. அதுதான் கட்டப்பட்டு உங்களுடைய நிலை. சிறைச்சாலை போய் பாருங்களேன். அவன் ஏதோ ஒரு நாள் செஞ்ச ஒரு பாவத்தை நினைச்சு அவன் செய்த தவறுனால தன்னுடைய வாழ்நாள் முழுவதையும் சிறையில் 4 சுவர்களுக்குள்ளார உட்கார்ந்து வாழ்ந்து கொண்டு இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை அவன் தள்ளப்பட்டு வாழ்நாள் முழுவதும் குற்றப்பழியில் அவன் ஓடிக்கொண்டு இருக்கிறான். அப்போ பிசாசு உங்களுடைய சிறையிருப்பை ஒரு குற்றப்பழி உணர்வினால கூட என்ன சொல்லுவாங்க, காம்ப்ளெக்ஸ், ஆன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸில், ஆமே, தாழ்வு மனப்பான்மையில் உங்களை தள்ளி ஒரு சிறையில் வச்சுட்டான். நமக்கு பெருமையாக இருக்கிறவங்கள தான் நமக்கு தெரியும். தாழ்மை, ஒரு சில எதுக்காக தான் தாழ்மையாக நினச்சிக்குவாங்க. மற்றவங்க கூட கம்பேர் பண்ணி தங்களை தாழ்மையாக நினச்சி அப்படிப்பட்ட ஒரு சிறையில் அவங்க மாட்டிக்கொள்வாங்க. அந்த ஜெயிலில் இருக்கிறவங்கள பாருங்களேன், ஒரு கம்பி போட்டு மறைச்சி வச்சுருப்பாங்க. சொல்கிற டைமுக்கு தான் சாப்பாடு, சொல்கிற டைமுக்கு தான் நீங்கள் குளிக்கணும், சொல்கிற டைமுக்கு படுக்கணும், உங்களை கதவை திறந்தாதான் நீங்கள் வெளியே வரணும். அப்போ இவ்வளோ சிறை இருப்பையும் அந்த மனுஷன் செஞ்ச ஏதோ ஒரு தவறுனால அல்லது ஒரு தப்புனால அவனுடைய வாழ்க்கையில் இன்னைக்கு அவன் அனுபவிச்சு கொண்டு இருக்கிறான். ஆனால் அவனுக்கும் ஒரு விடிவு காலம் உண்டு.
ஆனா பாவத்துல கட்டப்பட்டிருக்கிற, பிசாசினால கட்டப்பட்டிருக்கிறவர்களுக்கு என்னைக்குமே விடிவு காலம் இல்ல. கர்த்தர் அவர்களை விடுவித்தால் ஒழிய. அப்ப அப்படிப்பட்ட ஒரு சிறை இருப்பிலிருந்து தேவன் உங்களையும் என்னையும் மீட்டு கொண்டு வந்துட்டாலும் இன்னைக்கு நம்ம கிட்ட கூட ஏதோ ஒரு சிறை இருப்பு இருக்கு. ஆமென். அந்த சிறையிலிருந்து தேவன் உங்களையும் என்னை விடுவிக்க அவர் வல்லவராக இருக்கிறார். நல்ல கரங்களை தட்டுங்களேன் உற்சாகமாய். அப்ப அப்படி சிறையிருப்பில் இருக்கிற ஒரு மனுஷனுடைய கைகள் கட்டப்பட்டு இருக்கு, கால்கள் கட்டப்பட்டு இருக்கு. பாருங்க, திடீர்னு அந்த சங்கிலிகள் அறுக்கப்பட்டுருச்சு, திடீர்னு அவனுடைய கால்கள் இருந்த வளையங்கள் கீழே விழுந்துருச்சு அப்படின்னு சொன்னா அந்த மனுஷனுடைய மனசு எப்படி சந்தோஷப்படும்? பிசாசு அந்த மனுஷங்கிட்ட உன் வாழ்க்கை அவ்வளவுதான், இனி இங்கே தான் இருந்தாகணும், இனி இதுலேருந்து நீ எழுந்திருக்கவே முடியாது என்று சொல்லி அவனுடைய மனசை சோர்வாக்கி வச்சிருந்த அந்த இடத்திலிருந்து அவனுடைய மனம் அந்த சங்கிலிகள் அறுக்கப்படும் போது, கட்டுகள் அறுக்கப்படும் போது அவனுடைய இருதயம் எப்படி பூரிப்படையும், எப்படி சந்தோஷம் அடையும்? அவன் சுதந்திரமாய் வெளியே வந்து காற்றை சுவாசிக்கும் போது அவனுடைய இருதயம் விட களி கூர்ந்து மகிழும். தன்னுடைய மனைவியை, தன்னுடைய தாயை, தன்னுடைய பிள்ளைகளை, குடும்பத்தை, வேலையை, ஊரை, நகரத்தை, வீட்டை பார்க்கும்போது அந்த மனுஷனுடைய மனசு எப்படி சந்தோஷப்படும் பாருங்க. ஆமென். இருதயம் களி கூறும்படிக்கு கர்த்தர் செய்கிறவராக அவர் இருக்கிறார். இப்படிப்பட்ட ஒரு அனுபவத்தை வேதத்தில் இஸ்ரவேல் ஜனங்கள் சந்திச்சாங்க பாருங்களேன். 400 வருடங்கள். ஆமென். முதல்ல 30 வருடங்கள் சந்தோஷமா இருந்தாங்க. ஆமென். அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த நகரம் எதுங்க? எந்த நகரத்தை அவங்களுக்கு கொடுத்தாங்க? கோசேன். அந்த கோசேன் அந்த நகரத்தை தான் கொடுக்குறாங்க. அங்கே அவர்கள் பயிர் செய்து வாழும்படி கொடுக்குறாங்க. போய் சந்தோஷமாக இருக்கிறாங்க. ஒரு காலத்தில் அந்த கோசேன் நகரம் அவர்களுக்கு பத்தாம பெருக ஆரம்பிக்குது. பக்கத்தில் வந்து தங்க ஆரம்பிக்கிறாங்க. இப்போ அவங்க தேசம் எங்கும் பரவி இருக்கிறாங்க. ஃபாரோன் பார்த்தா லண்டனில் துரத்துனதை போல துரத்த ஆரம்பிக்கிறான், ஃப்ரான்ஸில் துரத்துனதை போல துரத்த ஆரம்பிக்கிறான், ஆஸ்திரேலியாவில் துரத்த ஆரம்பிக்கிறது போல துரத்த ஆரம்பிக்கிறான். நம்மளை விட இவர்கள் பலத்த ஜாதிகளாய் வந்து நம்மை மேற்கொண்டு விட போய்விடுகிறார்களோன்னு சொல்லி அடிமைத்தனத்துக்கு நேராக அவங்கள அனுப்புகிறான். இந்த 400 வருடம் அடிமைத்தன வாழ்க்கையில் அந்த இஸ்ரவேலர்கள் அவங்க பட்ட வேதனைகள் கொஞ்சம் நஞ்சம் இல்லை. அதை வேதத்தில் எழுத முடியாத அளவுக்கு அவங்க வேதனைகளை பட்டாங்க. ஆமென். அப்போ இன்றைக்கும் அநேக ஜனங்களுடைய வாழ்க்கையில் ஒரு சில பாவங்கள் என்கின்ற சிறைக்குள்ளே தள்ளப்பட்டு தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியாமல் அவங்க தவித்து கொண்டு இருக்கிறாங்க. இதிலிருந்து யார் என்னை விடுவிக்க கூடும் என்று சொல்லி அவங்க ஏங்கி கொண்டு இருக்கிறாங்க. அப்போ 400 ஆண்டு கால அந்த இஸ்ரவேல் ஜனங்களுடைய அடிமைத்தனத்தை கொஞ்சம் சுருக்கமாக நான் ஒரு 5-6 பாயிண்ட் எடுத்து வச்சேன் பாருங்களேன். அவங்க எப்படி வேலை செஞ்சாங்கன்னா, எகிப்து உங்களுக்கு தெரியும் ரொம்ப வெயில் நிறைந்த ஒரு தேசம். அப்போ பகலில் கடுமையான வெயில், இடுப்பில் சுமைகளை சுமர்ந்து, முதுகில் சுமைகளை சுமர்ந்து அவங்களுடைய கைகள் கால்கள் எல்லாம் சில நேரங்களில் சங்கிலியால் கட்டப்பட்ட ஒரு அவமானம் நிறைந்த ஒரு வாழ்க்கையில் வாழ்ந்து கொண்டிருந்தாங்க. அவங்களுக்கு ஓய்வு நாள் என்று சொல்லி ஒரு நாள் கூட கிடையாது. வாரத்தில் 7 நாளும் வேலை செய்யணும். அவங்க வீட்டுக்கு போவதுக்கு 2 காரியம் தான், ஒன்று சாப்பிட்றதுக்கு, ஒன்று தூங்குறதுக்கு என்ற அளவுக்கு ஆகி போய்விட்டது. அவங்களுடைய வாழ்க்கையில் அவங்க வேலை செய்து கொண்டே இருந்தாங்க. ஆமென். காலையிலிருந்து இரவு நேரம் வரைக்கும் அவங்க வேலை செய்து கொண்டிருந்தாங்க. அடிமைத்தனத்தின் வேலையை செய்து கொண்டிருந்தாங்க. அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட சாப்பாடை மட்டும்தான் அவங்க சாப்பிடணும். வியர்வையோடு அநேக நேரத்தில் அவங்களுடைய சரீரத்திலிருந்து ரத்தம் புறப்பட்டது. அந்த ரத்தத்தை துடைக்க கூட இன்னொருத்தவங்க உதவி செய்ய முடியாத ஒரு நிர்பந்தத்துக்குள்ளே அவங்க இருந்தாங்க. அதனால் அவங்களுடைய வாழ்க்கையில் அவங்களுடைய சரீரத்தில் ரத்தமும் சகதியமாக, அதாவது ரத்த சகதியாக இருக்கிறதை போல அவங்களுடைய வாழ்க்கை இருந்ததாம். சாட்டை அடிகள், ஏதாவது எதிர்த்து கேட்டால் சாட்டை அடி, ஏதாவது நீங்கள் கேட்டுட்டா அவனுக்கு அந்த நாள் சாப்பாடு உங்களுக்கு கிடையாது. நீங்கள் ஏதாவது ஒன்று அவங்களை எதிர்த்து பேசிட்டீங்கன்னா உங்களுக்கு குடிக்க தண்ணீர் கிடையாது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் அவங்க வாழ்ந்து கொண்டிருந்தாங்க. பாருங்கள், அந்த எகிப்தில் அடிமையாக இருந்த இஸ்ரவேலர்கள் தான் பெரிய பெரிய கட்டடங்களை கட்டினாங்க, பெரிய பெரிய பிரமிடுகளை கட்டினாங்க. ஆனால் அவங்களால அந்த கட்டடத்தில் வாழ முடியாமல் இருந்தது. அவங்க டென்ட் அடித்தே டென்ட்டுக்குள்ளே அவங்க வாழ்ந்து கொண்டு இருந்தாங்க. பிள்ளைகள் பெற்றெடுத்த பெண்கள் அந்த பிள்ளைகளை கொஞ்சம் முடியாத அளவுக்கு, ஆண் பிள்ளையாக இருந்தால் அதை தாயினுடைய அந்த குழந்தை வெளியே வந்த உடனே அந்த குழந்தைய எடுத்துன்னு போய் சாகடிக்கவோ அல்லது வேற ஏதோ ஒரு காரியமோ செய்வதற்காக உத்தரவு போடப்பட்டது. அவள் 10 மாதம் கஷ்டப்பட்டு ஒரு தாய் பிள்ளையை பெற்றெடுத்து ஆண் குழந்தையா இருந்தா அவள் வயிற்றில வாயிலும் அடித்து கொண்டு வேதனையோடு வாழக்கூடிய ஒரு சூழ்நிலையை அந்த அனுபவிச்சாங்க. அவங்க தேவனுடைய ஜனங்கள் என்று சொல்லப்பட்டாலும் இப்போ பார்வோனுடைய அடிமைகளாக, தங்களுடைய சரித்திரத்தை மறந்தவர்களாக, தங்களுடைய ஐடென்டிஃபிகேஷனை மறந்தவர்களாக, வாழ்க்கையினுடைய நோக்கத்தை மறந்தவர்களாக எகிப்தில் சிறை என்கின்ற ஒரு அனுபவத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க. அப்போ இன்றைக்கும் அநேக ஜனங்கள் பாருங்களேன், எந்த நோக்கத்துக்காக தேவன் பிரான்ஸுக்கு கொண்டு வந்தார், எந்த நோக்கத்துக்காக நம்ம இங்கே வாழ வந்தோம், எந்த நோக்கத்துக்காக நம்மளை தேவன் இந்த பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தில் கொண்டு வந்து வைத்தார் என்று சொல்லி ஒரு ஞானம் இல்லாமல்
குடிச்சு மரித்து போகக்கூடிய அல்லது தவறான பழக்க வழக்கங்களில் ஈடுபட்டு மரித்து போகக்கூடிய ஜனங்களாக இன்னைக்கு மாறி போவதற்கான காரணம் என்னன்னு சொன்னா, அடிமைத்தனத்தினுடைய ஆவி, சிறையிருப்பினுடைய ஆவி அவர்களை மேற்கொண்டு இருக்கிறது. அப்ப அந்த ஜனங்கள் ஒவ்வொரு நாளும் அழுதார்கள், ஒவ்வொரு நாளும் கண்ணீர் விட்டார்கள், தங்களுடைய மொழியை மறந்தார்கள், தன்னுடைய தேவனை மறந்தார்கள், தேவனுடைய உடன்படிக்கைகளை ஒருவேளை அவங்க மறந்து இருக்கலாம். ஆமென். கர்த்தர் என்கின்ற ஒரு வார்த்தையை கூட மறந்துட்டு அங்க இருந்த கன்றுக்குட்டிகளை தொழுது கொள்ளக்கூடிய ஒரு நிர்பந்தத்துக்கு தள்ளப்பட்டார்கள். அநேக இஸ்ரவேல் ஜனங்கள் அந்நிய ஜாதிகளை திருமணம் செய்து கொண்டு கலப்பாகி மாறி போனார்கள், கர்த்தரை மறந்து போனார்கள், ஒவ்வொரு நாளும் கர்த்தரை நோக்கி கதறிக்கொண்டு இருந்தார்கள். இன்னைக்கு அப்படி கதறிக்கொண்டு இருக்கிறாங்களா யாராவது? அப்ப கதறி ஒரு வேளை இருக்கிறாங்கன்னு சொன்னா அந்த விடுதலை பெற வேண்டும் என்று சொல்லி அவங்க கதறிக்கொண்டு இருக்கிறாங்க. ஒரு அடிமைத்தனத்திலிருந்து எப்படியாவது வெளியே வரணும், நான் இருக்கிற அந்த வீட்டில் எனக்கு இவ்வளோ நெருக்கடி அடிமைத்தனம் இருக்கிறது, நான் இதுலேருந்து வெளியே வரணும், என்னுடைய வேலை இப்படிப்பட்ட ஒரு அடிமைத்தன நெருக்கடியில் இருக்கிறது, இங்கேருந்து நான் வெளியே வரணும். ஆமென். எத்தனை பேர் பாருங்க ஆசையாக வேலைக்கு போயிட்டோம், ஆனால் அந்த வேலை அவங்களை அடிமைத்தனப்படுத்தி வச்சுட்டு தானுங்களே அப்படின்னு சொன்னால் அது ஒரு சிறையிருப்பு. அந்த சிறையிருப்பிலேருந்து நம்ம வெளியே வந்து தான் ஆகணும். ஆனால் இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனை மறந்தாங்க, இஸ்ரவேல் ஜனங்கள் கர்த்தரை மறந்தாங்க, கர்த்தருடைய ஒரு சில கட்டளைகளை கூட அவங்க மறந்துருக்கலாம், ஆனால் தேவன் அவர்களை மறக்கலை. ஆமென். கர்த்தர் அவங்களை கைவிடவில்லை. நல்லா கரையில தட்டுங்களேன். இன்னைக்கு கூட நீங்க நோட்டீஸ் எடுத்துன்னு தெரு தெருவா போய் நிக்கிறீங்களே, நோக்கம் என்ன? அவர்கள் கர்த்தரை மறந்தார்கள், ஆனாலும் கர்த்தர் அவர்களை மறவாமல் நினைவு கூர்ந்து யாரோ ஒருவரை அனுப்பி இன்றைக்கும் ரட்சிக்கப்படுகிறவர்கள் அனுதினமும் சபையில சேர்த்து கொள்ளப்பட்டு கொண்டுதான் வந்து கொண்டிருக்கிறாங்க. முழுக்க காரணம் தேவனுடைய சுத்த கிருபை. அப்ப அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் பாருங்க, அவங்க அந்த வியாகுலத்தின் மத்தியில், வேதனையின் மத்தியில் தேவனை நோக்கி அவங்க கதறுகிறாங்களாம். வசனம் சொல்லுது பாருங்க, யாத்ராகமம் 2ஆம் அதிகாரம் 24-25 வசனத்தை வாசிங்க. யாத்ராகமம். தேவன் அவர்கள் பெருமூச்சுக்களை கேட்டு நாம் ஆபிரகாமோடும் ஈசாக்கோடும் ஜாக்கோப்போடும் செய்த உடன்படிக்கையை நினைவு கூர்ந்தார். தேவன் இஸ்ரவேல் புத்திரரை கண்ணோக்கினார், தேவன் அவர்களை நினைத்தருளினார். அங்க வசனம் சொல்லுது அவர்களுடைய பெருமூச்சை கேட்டார். அப்ப இன்னைக்கு எத்தனை பேர் பெருமூச்சுகளோடு கூட தேவனுடைய சமூகத்துக்கு வந்திருக்கிறீங்க? ஒரு பிரச்சனைக்காக, பிள்ளைக்காக, அல்லது ஏதோ ஒரு குறிப்பிட்ட ஒரு தேவைக்காக உங்களுடைய இருதயம் கண்ணீர் சிந்தி பெருமூச்சு விட்டு கதறி அழுதுதா? அதை யாரும் கேட்கலன்னு சொல்லி நீங்க நினைச்சு கொண்டு இருக்கிறீங்களா? பயப்படாதீங்க. உங்களுடைய சத்தத்தை உங்கள் அருகிலேயே இருந்து, ஆமென், உங்களை மறவாமல் நினைவு கூறுகிற தேவன் அந்த சத்தத்தை கேட்டார். நிச்சயமாகவே அவர் உங்களை நினைவு கூறுவார். காரணம் அந்த வசனம் சொல்லுதான், இஸ்ரவேல் ஜனங்களுடைய பெருமூச்சை அந்த ஜனங்கள் நிமித்தம் அவர் கேட்காம 3 பேர் நிமித்தமாக அவர் கேட்டாராம். ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு. இந்த 3 பேர் நிமித்தமாக அவர்களுடைய பெருமூச்சை அவர் கேட்டு அவர்களை கண்ணோக்கி அவர்களை நினைத்தள்ளினார். ஆமென். இன்றைக்கும் அந்த 3 பேர் இல்லை, வேற ஒரு 3 பேர் நமக்காக நம்முடைய சத்தத்தை கேட்கும்படிக்காக இருக்கிறாங்க. அவங்க தான் பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர். அவர் உங்களுடைய சத்தத்தை, கண்ணீரை, உங்களுடைய வேதனையை, வியாகுலத்தை தம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக இன்றைக்கும் அவர் சந்திக்க அவர் வல்லவராக இருக்கிறார். 400 வருடங்களாக அடிமை தளத்தில் உருக்குலைந்து போன இஸ்ரவேல் ஜனங்கள், அவங்களுடைய ஆடைகள் மாறி போனது, அவங்களுடைய நடைமுறை பழக்க வழக்கங்கள் மாறி போனது. இன்னைக்கும் இஸ்ரவேல் ஜனங்களை போல இந்த பிரான்ஸுக்குள்ள வந்திருக்கிற நம்முடைய பிள்ளைகளுடைய கலாச்சாரங்களும் இந்த தேசங்களில் சிதறிக்கொண்டு இருக்கிறது. அப்போ பெற்றோர்கள் நாம தான் நம்முடைய கலாச்சாரத்தை இழந்து போய்விடக்கூடாது. நம்முடைய கலாச்சாரம் என்னதுங்க? நம்ம கலாச்சாரம் என்னதுங்க? இந்தியன் கலாச்சாரமா, இலங்கைக்காரன்ற கலாச்சாரமா, தமிழ் என்ற கலாச்சாரமா? ஆமா, நம்முடைய கலாச்சாரம் இயேசு கிறிஸ்துனுடைய சந்ததி. அல்லேலூயா. அப்ப பாருங்க, அவருடைய அழுகையும் அவருடைய பெருமூச்சும் மனிதனுடைய காதுக்கு போகவில்லை, ஆனால் அவருடைய பெருமூச்சு பரலோகத்தில் வாசமாயிருந்த தேவனுடைய செவிகளில் அந்த சத்தங்கள் எழுமினது. இன்றைக்கும் வேதனையோடு நீங்கள் வருத்தத்தோடு ஒருவேளை கண்ணீர் சிந்து நீங்கள் யாரோ ஒருத்தருக்காக கதறிக்கொண்டு இருப்பீங்கன்னு சொன்னால் அந்த மனுஷனுக்கு கேட்காம இருக்கலாம், ஆனால் அந்த மனுஷனையும் படைத்த என்னுடைய கர்த்தருக்கு அந்த சத்தம் கேட்கிறது. வசனம் சொல்கிறது, அவர்களுடைய பெரும் மூச்சு சத்தத்தை கர்த்தர் கேட்டார். ஆமென். உன்னுடைய வேதனையை மனுஷன் கேட்கல, உன்னுடைய பிரச்சனையை மனுஷன் கேட்கல, உன்னுடைய போராட்டத்தை மனுஷன் பார்க்கல, உன்னுடைய வியாதியை குறித்து அவன் கவலைப்படல. நீங்கள் வியாதியாக இருக்கும்போது அவன் உங்களை விசாரிக்கல, உங்களுக்காக ஒரு நாள் ஒரு டம்ளர் தண்ணி கூட கொடுக்கல. கலங்காதீங்க, கவலைப்படாதீங்க. ஆண்டவர் சொல்றார், நான் இருக்கிறேன்,
ஆமீன். நான் இருக்கிறேன், நான் உன்னை ஒரு நாளும் கைவிட்டு போக மாட்டேன். அவர் நம்மை மறக்கிற தேவன் அல்ல, மாறா நம்மை அவர் நினைக்கிற தேவன். ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோப்புக்கு அவர் ஒரு உடன்படிக்கை பண்ணினாராம். அந்த உடன்படிக்கையில் அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறாராம். அவர்கள் தவறு பண்ணியிருந்தாலும், அவர்கள் மூலமாய் வந்த சந்ததிகள் தவறு பண்ணியிருந்தாலும், தவறே செய்யாத தேவன் தான் பண்ணின உடன்படிக்கையை அவர் நினைவு கூர்ந்தார். அல்லேலூயா. அப்ப இன்றைக்கு பாருங்களேன் சகோதரனே, சகோதரியே, தேவன் உங்களோட ஒரு உடன்படிக்கை பண்ணியிருக்கிறார். ஆமென். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? உங்களோட என்ன உடன்படிக்கை பண்ணியிருக்கிறார்? ஜனவரி மாதம் 1ஆம் தேதி ஒரு அட்டை மாதிரி எடுத்துன்னு போனீங்க. அதுதான் அந்த அட்டை தான் உங்களுக்கு உடன்படிக்கை இந்த வருஷம். அந்த அட்டையை எத்தனை பேர் வச்சு ஜெபிக்கிறீங்க? அட்டையா வச்சிட்டீங்களா? இல்லை அட்டையை உங்களுடைய வாழ்க்கையை மாற்றக்கூட உடன்படிக்கை நினச்சிங்களா? வாக்குத்தத்தங்களுக்கு எப்போது 2 பேர், ஒன்று வாக்குத்தத்தம், 2வது உடன்படிக்கை. அதில் தேவனுடைய வார்த்தை இருந்தாலே அங்கே உடன்படிக்கை வந்து விடுகிறது. ஆண்டவர் சொல்ற, நான் உங்களுக்கு இதை செய்கிறேன். உடன்படிக்கையில் 2 பேர் இருக்கணும். ஆண்டவர் இருக்கிறார், வாக்குத்தத்தம் பெற்றுக்கொண்டு போன நீங்கள் இருக்கிறீங்க. ஆண்டவர் சொல்ற, நான் உனக்கு இந்த வாக்குத்தத்தம் கொடுக்குறேன், நான் உனக்கு இதை செய்கிறேன். உடன்படிக்கை பண்ணிட்டார். நீங்கள் என்ன பண்ண போறீங்க? செவி கொடுக்கணும். வேற வாக்குத்தத்தம் வாங்கிட்டு போயிட்டீங்க. ஆமா, அந்த வாக்குத்தத்தத்தை வச்சு டெய்லி அதுக்காக ஜெபிக்கணும். ஆமென். ஆபிரகாமுக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தை அவர் உட்காந்து வீட்டுக்குள்ளார உட்காந்து கிடைச்சிருக்காது. அப்ப அந்த வாக்குத்தத்தத்தை டெய்லி அறிக்கை செய்யற. அப்ப எத்தனை பேர் உங்களுடைய வாக்குத்தத்தத்தை ஆண்டவர் கொடுத்தாரு ஜனவரி மாதம் 1ஆம் தேதி நீங்க வாங்கிட்டு போனீங்களே, அது என்னன்னு சொல்லி கேட்டா எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்கு? அது ஏதோ ஒரு அட்டை மாதிரி, ஏதோ ஒரு இல்லை, அதுதாங்க உங்களுக்கு இந்த ஆண்டு தேவன் கொடுத்த உடன்படிக்கை. இதில் நிறைய உடன்படிக்கை இருக்குது, நிறைய பேர் கொடுத்துருக்கிறாரு. ஆனால் உங்களுக்கு கொடுத்த உடன்படிக்கை என்ன? இப்போ சபைக்கு கொடுத்த உடன்படிக்கை என்னது? யூதாவே, உனக்கு ஒரு அறுப்பு காலம், இதுதான் உடன்படிக்கை, இதை நான் உனக்கு செய்ய போகிறேன். அப்போ நீ என்ன பண்ணணும்? அதுக்காக நீ ஜெபி, அல்லது அதுக்காக நீ ஓடு, பிரயாசப்படுன்னு சொல்கிறார். அப்போ ஒரு உடன்படிக்கையை தேவன் உங்களுக்கு கொடுத்தாருன்னு சொன்னால், நீங்கள் உண்மை உள்ளவங்களா இருக்கிறீங்களோ இல்லையோ, அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். வாக்கு தத்தம் தந்தவர் உண்மை உள்ளவர். அப்போ அது எத்தனை ஆண்டுகள் ஆனாலும் அந்த வாக்கு தத்தம் ஜீவனுள்ளதாக இருக்கிறது. அந்த வாக்கு தத்தத்தின் தேவன், உடன்படிக்கையின் தேவன், அவர் உயிர் உள்ளவராக இருக்கிறபடினால அந்த வாக்கு தத்தத்தை அவர் நிறைவேற்றுகிறதுல வல்லவராக இருக்கிறார். அப்போ இந்த வருஷத்தினுடைய கடைசி ஒரு சில மாதங்களில் வந்துட்டோம். அப்போ ஒரு சிலருக்கு ஜனவரி மாதம் கொடுத்த வாக்குத்தத்தம் இன்னி வரைக்கும் நடக்கலன்னு சொன்னால் அதுக்கு காரணம் தேவன் கிடையாதுங்க, நடக்காமல் போனதுக்கு கர்த்தர் கிடையாது. நாம தான் முன்னு நாம ஜெபிக்காமல் இருந்திருப்போம், அல்லது ஒழுங்காக ஜெபித்து அதை பெற்றுக்கொள்ளாமல் இருந்திருப்போம். அப்போ ஆண்டவர் இன்னைக்கு சொல்கிறார், உங்களுடைய வாழ்க்கையில் நான் பண்ண உடன்படிக்கையை நினைவு கூறுகிறேன். உங்களுடைய பிள்ளைகளுக்காக வாக்குத்தத்தம் கொண்டு போயிருக்கிறீங்க. எத்தனை பேர் அந்த வாக்குத்தத்தம் நீங்கள் டெய்லி கையை வச்சு அந்த வாக்குத்தத்தம், ஆண்டவர் என் பிள்ளைக்காக இந்த வாக்குத்தத்தம் நீங்கள் கொடுத்துருக்கிறீங்க. ஆண்டவரே, அவன் ஒரு வேளை ஸ்கூலுக்கு போகிறான், வேலைக்கு போகிறான், அவன் ஒரு நாள் படிக்க போகிறான், அவனால் ஜெபிக்காமல் இருக்க முடியும், ஆனால் நான் ஜெபிக்கிறேன், என் பிள்ளைகளுக்காக நான் பரிந்து பேசி போராடி ஜெபிக்கிறேன் என்று சொல்லி எத்தனை பெற்றோர்கள் ஜெபிச்சிருக்கிறீங்க. எங்க விளையாட்டு கிடையாதுங்க. ஞாயிற்றுக்கிழமை வேலை சும்மா ஒரு வாக்குத்தத்தம் நீங்கள் விளையாட்டு எடுத்துன்னு வைக்கிறதுக்கு அந்த வாக்குத்தத்தம் கிடையாது. ஆயிரக்கணக்கான வாக்குத்தத்தங்கள் இருக்கு. அதுல உங்களுக்காக குறிப்பிட்ட ஒரு வாக்குத்தத்தத்தை தேவன் உங்களுக்கு கொடுத்துருக்கிறாருங்க. அந்த வாக்குத்தத்தத்து மேல கண்ணும் கருத்துமா இருந்து அந்த வாக்குத்தத்தத்தை சொல்லி நீங்க ஜெபிக்கும் பொழுது நிச்சயமாகவே அந்த வாக்குத்தத்தம் நிறைவேறும். அப்போ உங்க பிள்ளைகளை குறித்து, கணவன் மனைவி உடன்படிக்கையை குறித்து, குடும்பத்தினுடைய தேவைகளை குறித்து, ஆசீர்வாதங்களை குறித்து, ஏன் சிலருக்கு சரீரத்தை குறித்து தேவன் கொடுத்த வாக்குத்தத்தம் என்ன ஆச்சுங்க? என்ன ஆச்சு? வாயின்னு போனீங்களே, ஜெபிச்சிங்களா? ஆண்டவர் கேட்பாரு தானே. ஏன்னா உடன்படிக்கை 2 பேருங்க. ஒன்று அவர் செய்யறத செய்யணும், நான் ஒன்று செய்யணும், அதான் உடன்படிக்கை. அப்போ ஆண்டவர் சொல்றாரு. இப்போ ஆண்டவர் வசனம் சொல்லுது, யாத்திராகமம் 2:25 வசனத்தில், தேவன் இஸ்ரவேல் புத்திரரை கண்ணோக்கினார், தேவன் அவர்களை நினைத்தருளினார். அவங்க பசுத்தமானவங்க, அவங்க ரொம்ப நல்லவங்க, அவங்க தேவனை தேடுறவங்க கிடையாது. அவர் ஒரு உடன்படிக்கை செஞ்சிட்டாரு. அது செஞ்சதுனால அதிலிருந்து அவர் மாறுகிறவர் கிடையாது, அல்லது அதிலிருந்து அவர் விலகி போகிறவர் கிடையாது. இப்போ அந்த ஜனங்களை நிலை நிறுத்தி அவர்களுடைய தேவன் நான் தான் என்பதை அவர்களுக்கு புரிய வைக்க அவர்களை நினைவு கூர்ந்து அவர்களோடு கூட அவர் இருந்தார். அப்போ இன்றைக்கு நாமளும் அந்த உடன்படிக்கையின் சுதந்திரவாளிகளாக நம்ம இருந்து சபைக்குள்ளே வந்தாலும் எத்தனை முறை நாம் தேவனை விட்டு விலகி போய் சிறையிருப்பில் மாற்றோம், கீழ்ப்படியாமையில் இல்லை, சில நேரங்களில் தவறுகளில், பாவங்களில், கண் இச்சைகளில், இல்லை
பெருமையில, மேட்டு மேல, குற்றப்பழையில, தாழ்வு மனப்பான்மையில, ஏதோ ஒரு சில காரியங்கள் நீங்கள் தேவனுக்கிட்ட இருந்து விலைக்கு போகும்போது அதுதான் உங்களுக்கு ஒரு சிறையா மாறி விடுகிறது. இப்போ நீங்க சிறையில போன உடனே தேவன் அது உங்களை பாராதவர் போல இல்லாமல் உங்கள் பக்கத்துல வந்து, உங்கள் நெருக்கத்துல வந்து, உங்கள் அருகில் இருந்து அவர் பண்ண உடன்படிக்கையின் நிமித்தம் உங்களையும் என்னையும் மீட்டுக்கொள்ள வல்லவராயிருக்கிறார். பார்வோன் அவர்களை தாழ்த்தினா, கர்த்தர் அவர்களை உயர்த்தினார். சாத்தான் அவர்களை அடிமைப்படுத்தினா, கர்த்தர் அவர்களை விடுதலைப்படுத்தினார். ஆமென். என் தேவன் விடுதலைக்கு தேவனாயிருக்கிறார், உயர்வுக்கு தேவனாயிருக்கிறார், ஆசீர்வாதத்துக்கு தேவனாயிருக்கிறார், ஐஸ்வர்யத்துக்கு அவர் தேவனாயிருக்கிறார். அவராலே அன்றி ஒரு நன்மையும் நமக்கு வேணாம், கிடைச்சாலும் அது நமக்கு வேணாம். ஆமென். அப்ப தேவன் சொல்றார், அப்படிப்பட்ட சிறையில் இருந்த அந்த இஸ்ரவேல் ஜனங்களை நான் விடுதலையோடு நான் கொண்டு வந்தபோது அவர்கள் இருதயம் எப்படி இருந்தது? எடுத்து வாசிப்போம். சங்கீதம் 126 1-2. சியோனின் சிறையிருப்பை கர்த்தர் திருப்பும் போது சொப்பனம் காண்கிறவர்கள் போல் இருந்தோம். அப்பொழுது நம்முடைய வாய் நகைப்பினாலும் நம்முடைய நாவு ஆனந்த சத்தத்தினாலும் நிறைந்திருந்தது. அப்பொழுது கர்த்தர் இவர்களுக்கு பெரிய காரியங்களை செய்தார் என்று புறஜாதிகளுக்குள்ளே சொல்லிக் கொண்டார்கள். யார் சொன்னாங்களா? இல்ல இல்ல இல்ல, புறஜாதிகளுக்குள்ளே. புறஜாதிகள் இவங்க போய் யார்கிட்டயும் கர்த்தர் செஞ்சாருங்கன்னு சொல்லல. கர்த்தர் அவளுக்கு செஞ்ச மகத்துவங்களை பார்த்து புற ஜாதிகள் சொல்றாங்களாம், ஐயோ இந்த அடிமை ஜனங்களுக்கு கர்த்தர் எவ்வளோ பெரிய நன்மையை செஞ்சாரு, அவரு தாயா உண்மை உள்ள தேவன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இப்ப நீங்களும் நானும் வாழுகிற நகரத்துல நம்மளை குறித்து அப்படி சொல்றாங்களா? என்ன குறித்து அப்படி சொல்றாங்களா? உங்களை குறித்து அப்படி சொல்கிறாங்களா? யாரோ ரோட்டில் போகிற ஒருத்தர், அல்லது உங்கள் பக்கத்தில் இருக்கிற ஒருத்தன், உங்கள் பக்கத்தில் இருக்கிற ஒருத்தர், நீங்கள் இவ்வளோ ஆசீர்வாதமாக இருக்கிறீங்களே, இவ்வளோ சந்தோஷமாக இருக்கிறீங்களே, கொரோனா வந்த எல்லாரும் வாரின்னு தான் போச்சு, நீங்கள் எப்படி உயிராக இருக்கிறீங்க அப்படிலாம் சொல்லி கேட்டு ஆச்சரியப்பட்டு அதிசயப்பட்டு நீங்கள் ஆராதிக்கிற தேவன் உங்களை தப்பிவிக்க வல்லவர் என்று சொல்லி இப்போ நான் நம்பி இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்களா? சொல்லி இருந்தாங்கன்னு சொன்னால் நீங்கள் தான் நான் தான் எப்படி இருப்போம்னு சொன்னால் இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்கிறவர்களாக இருந்திருப்போம். இஸ்ரவேல் ஜனங்கள் என்னுடைய வாழ்க்கைக்கு ஒரு விடிவு கிடைக்குமா? நான் இங்கேருந்து தப்பிக்க முடியுமா? என்னுடைய சந்ததிகள் பல தலைமுறைகளாக அடிமைத்தனத்தில் இருந்து கொண்டு இருக்கிறாங்களே. இப்போ வசனம் சொல்லுது பாருங்க, யோசேப்பு அறியாத ராஜா வந்துட்டானா, இஸ்ரவேல் ஜனங்களுடைய நன்மைகளை தெரியாத ஒரு ராஜா வந்துட்டானா, அவன் வந்து இவங்களை அடிமைப்படுத்துறான். இப்போ அவங்க நினைக்கிறாங்க, இந்த தேசத்தில் நம்ம இப்படி சிக்கிட்டோமே, நம்மளை யார் காப்பாற்றுவா அப்படின்னு சொல்லி கொண்டு இருக்கும்போது அவர்களில் ஒருவனாக இருந்தவர். யாருக்குள்ள ஒருவராக இருந்தவர்? அந்த அடிமைகளில் ஒருவராய் இருந்தவர். இந்த வார்த்தை ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. ஆமென். அவரை பார்வோனுக்கு தேவனாகவும் இந்த ஜனங்களுக்கு இரட்சகராகவும் கர்த்தர் அனுப்புகிறார். எந்த இடத்துல ஒரு மனுஷன் இருந்தானோ அவனையே அந்த இடத்துல கொண்டு போய் அனுப்பி அந்த காரியத்தினுடைய கஷ்டங்களை நஷ்டங்களை அறிந்து செயல்படக்கூடிய ஒருத்தனை அனுப்புகிறார். பார்வோனுக்கு போய் தேவனா நின்று மோசே போய் செஞ்சு பல காரியங்களை செஞ்சு விடுதலை பண்ணி கொண்டு வரும்போது இந்த ஜனங்கள் சொல்கிறாங்களாம், ஏதோ ஒரு கனவுல தெரியாத ஒரு காரியம் நடக்கிறதை போல நடந்து கொண்டு இருக்கிறது, நம்மளாம் சொப்பனம் காண்கிறவர்களை போல நம்ம இருக்கிறோம் என்று சொல்லி நடந்து அவங்க வராங்க, அதை பேசி கொண்டு வராங்க. பார்வோன் அங்கேருந்து தப்பிச்சு ஓடி வராங்க, செங்கடலுக்கு முன்னே நிற்கிறாங்க, கடல் பிரியுது, ஒரு கனவு போல நினைக்கிறாங்க. ஆமென். அப்போ தேவன் அவர்களை நடத்தி கொண்டு வந்த விதத்தை பாருங்களேன், கனவு காண்கிறதை போல நடத்தி கொண்டு வருகிறார். அப்போ உங்களுடைய என்னுடைய வாழ்க்கையிலையும் தேவன் ஒரு சில அற்புதங்களை ஒரு சில அதிசயங்களை நீங்களும் நானும் அறியாத நேரத்தில் அவர் செய்கிறவராக இருக்கிறார். அறியாத நேரத்தில் அதை அவர் செய்கிறவராக இருக்கிறார். சில நேரங்களில் நமக்கு அந்த காரியம் நம்முடைய மூளைக்கு எட்டாத ஒரு காரியமாக அது இருக்கிறது. நகைப்பு, அங்கே சொல்லப்படுது நகைப்பு, ஆனந்த சத்தம். அதை நீங்கள் கற்பனை பண்ணியிருக்கிறீங்களா? யாராவது நகைச்சிக்கின்னு ஆனந்த சத்தத்தை போட்டு பார்த்துருக்கிறீங்களா? பார்த்தீங்களா? அப்படிதான் போங்க. இப்படிதான் ஐயோ இப்படி செஞ்சு 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 அந்த நன்மையை பார்த்து 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 அப்படி இருதயத்தில் இருந்து அடி வயிற்றிலிருந்து ஒரு ஆனந்தம் பொங்க பாருங்க. அல்ல இல்லையா, கலையில தட்டுங்களேன். அதெல்லாம் எதிர்த்துக்கு வார்த்தையே இல்லைங்க பைபிள்ல. அதை நீங்க அனுபவிக்கும் போது தான் தெரியும். ஆமா, அதை அனுபவிக்கும் போது தான் தெரியும். ஆமென். ஒரு சிலரை சொல்லலாம், எப்போதும் சொன்னால்தான் உங்களுக்கு டைம் இருந்தால் நம்ம தாத்தா போய் பார்த்துட்டு வாங்க, அவன் தாத்தாவையும் சாரால் ஆயாவும் பார்த்துட்டு வாங்க, யோபு தாத்தாவை போய் பார்த்துட்டு வாங்க, நமக்கு தெரியும் அவங்கெல்லாம் எப்படி நகைப்போட அப்படி கள்ளி கூர்ந்தாங்களாம் பாருங்களேன்.
அப்படித்தான் கர்த்தர் உங்களை செய்ய போகிறார். விசுவாசிக்கு நல்ல கரைகளை தட்டுங்களேன். உங்களுக்கு விடுதலையை மட்டும் கொடுக்க போறது கிடையாது, உங்களுக்கு வெற்றியை மட்டும் கொடுக்க போறது கிடையாது. பார்க்கிற ஜனங்கள் எல்லாரும் ஆழ்ந்து ஆழ்ந்து போகணுங்க. உங்களை பார்த்து வியந்து வியந்து போகணும். இந்த மனுஷனுக்கா, ஐயோ இவனுக்கா 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 இவளுக்கா அப்படின்னு சொல்லணும். சொல்லி எப்படி நடந்துச்சு வாங்கன்னு கூப்பிட்டு சபையில் கொண்டு வந்து நிற்க வைக்கிறீங்க பாருங்க. அப்போ உங்களுக்குள்ளார ஒரு நகைப்பு உண்டாகும், உங்களுக்குள்ளார ஒரு களிக்கூறல் உண்டாகும். நீ தானே என்னை போன வாரம் பார்த்து திட்டின, என்னை நீ கேலி பண்ண, இப்போ அதே சபையில் நீ என் கூட உட்காந்துன்னு என் தேவனை ஆராதிக்கிறிய, அவர் எப்படிப்பட்டவர் என்று சொல்லி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். கரைகளை தட்டி அல்லேலூயா. தேவன் பாருங்களேன், கட்டுண்ட இடத்துல இருந்து தான் உங்களை விடுவிக்க வருவான். கட்டப்பட்டதுலேருந்து அப்படியே கட்டோடு உங்களை கொண்டாந்து அவர் விடுவிக்க மாட்டார். ஆமீன். 4 பேர் ஒருத்தனை தூக்கின்னு வந்தாங்க பாடையில் இயேசு கிறிஸ்து விட்டு. இயேசு அவனுடைய கட்டை எங்கே அறுத்தார்? அவனை இறக்கி வச்ச அந்த வீட்டு கூரையிலேருந்து இறங்கி வந்தான். ஆண்டவர் அந்த கட்டை அறுத்தார். யாரையும் நீ வீட்டுக்கு போய் உட்காந்துறேன், நான் ஒரு 10 நிமிஷம் கழிச்சு உங்கள் வீட்டில் நான் அப்படி கிடையாது. இயேசு கிறிஸ்து அந்த ஸ்பாட்டில் அந்த கட்டை அறுக்கிறவராக இருந்தார். அப்போ இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையில் விடுதலையை கொண்டு வர தேவன் மோசேவை அனுப்பி அவர்களில் ஒருவனாக இருந்த மோசேவை கொண்டு அவர்களுக்கு பெரிய இரட்சகனாக மாற்றி பெரிய விடுதலையை அவர் கட்டளையிட்டார். அதை கேட்ட பார்த்த இஸ்ரவேலுடைய இருதயம் அதிசயப்பட்டு பூரித்தது. அதை போலத்தான் இன்னைக்கு நம்முடைய இருதயத்தையும் தேவன் பூரிக்க செய்ய வல்லவராக இருக்கிறார். எப்படி 400 வருஷங்கள் அடிமையாக இருந்த இஸ்ரவேல் ஜனங்களுடைய பெருமூச்சை கர்த்தர் கேட்டு விடுவித்தாரோ, அதே போல இன்றைக்கு உங்களுடைய பெருமூச்சு சத்தத்தை கேட்டு உங்களுடைய உறவினர்களை விடுவிக்க போகிறார். உங்களுடைய கணவனை, உங்களுடைய மனைவியை, உங்களுடைய பிள்ளைகளை, உங்களுடைய சொந்தங்களை அவர் விடுவிக்க போகிறார். உங்களுடைய நகரங்களை விடுவிக்க போகிறார். நல்லா ஆமேன் சொல்லுங்களம்பா. ஆமேன். ஏன்னா உங்க நகரங்களை விடுவிக்க போகிறார். 300 ஆத்துமாக்கள் என்ன பரலோகத்திலிருந்து டிக்கெட் வாங்கி ஃப்ளைட் அனுப்ப போறார் ஆண்டவர். இல்ல, எங்க ஊர்ல இருக்கிற, உங்க ஊர்ல இருக்கிற, பிரதர் ஊர்ல இருக்கிற, இந்த பிரதர் ஊர்ல இருக்கிற அவங்க தான் வரப்போறாங்க. குழப்பையில் இருக்கிறவங்க தான் வரப்போறாங்க. ஆமென். அப்ப உங்களை கொண்டுதான் அந்த ஆத்துமாக்களை அவர் கொண்டு வர போகிறார். உங்களுடைய ஆசீர்வாதம் உங்கள் கட்டுகள் அறுக்கப்படுகிற நேரத்தில் ஆரம்பிக்கிறது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? உங்களுடைய ஆசீர்வாதம் உங்களுடைய கட்டு உடைக்கப்படுகிற இடத்துல ஆரம்பிக்கிறது. உங்களுடைய நன்மை நீங்க சிந்துகிற கடைசி கண்ணீரிலிருந்து ஆரம்பிக்கிறது. உங்களுடைய எதிர்பாராத இருதய பூரிப்பு அழுது முடித்து போன இடத்திலிருந்து ஆரம்பிக்க போகிறது. ஆமென். அதைத்தான் இன்னைக்கு ஆண்டவர் செய்ய போகிறார். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இருந்த ஒரு மனுஷனை பார்த்து நம்ம முடிக்க போறோம். அப்போஸ்தலர் 12வது அதிகாரத்தை நீங்க எடுத்து வாசிச்சு பார்த்தீங்கன்னா 4வது வசனத்தை, அதுல நீங்க பார்த்தீங்கன்னா அப்போஸ்தலர் பேதுருவை யாரா வாசிக்க முடியுமா? 4வது. அவனை பிடித்து சிறைச்சாலையிலே வைத்து பாஸ்கா பண்டிகைக்கு பின்பு ஜனங்களுக்கு முன்பாக அவனை வெளியே கொண்டு வரலாம் என்று எண்ணி அவனை காக்கும்படி வகுப்புக்கு 4 போர்ச்சேவராக ஏற்படுத்திய 4 வகுப்புகளின் வசமாக ஒப்புவித்தான். ஆமா. 4ஆம் வசனத்துல வாசிக்கும் போது நமக்கு தெரியுது சிம்பிளா விஷயம். பேதுரு ஜெயிலில் இருக்கிறார். எதுல இருக்கிறாருங்க? நம்ம யாரும் ஜெயிலில் இருந்தது கிடையாது. யாருன்னா இருந்தால் தனியாக சொல்லிடுங்க, இங்கே சொல்கிறாதீங்க. நம்ம யாரும் ஜெயிலில் இருந்தது கிடையாது. அதனால் ஜெயிலில் எப்படி வாழணும்னு நமக்கு தெரியாது. ஆனால் நம்ம தாத்தா பேதுருக்கு, தாத்தான்னு சொல்லலாமா? சரி, ஓகே. பேதுருக்கு தெரிஞ்சிருக்கு. பேதுரு இப்போ எங்கே இருக்கிறாருங்க? ஜெயிலில் இருக்கிறாரு. ஆனால் நாம் இது வரைக்கும் பார்த்த ஜெயிலில் இருந்த கைதிகள் நடந்து கொண்ட விதத்தின் பிரகாரம்லாம் இங்கே பேதுரு நடந்த மாதிரி தெரில. ஜெயிலுக்குள்ளே போனவங்க ஒன்று அழுவாங்க, கத்துவாங்க, ஏதாவது பண்ணின்னு இருப்பாங்க. ஆனால் தலைவர் என்ன பண்ணுறாருங்க? ஜெயிலுக்குள்ளார நல்லா தூங்கினுக்கிறாருங்க. இந்த மாதிரி ஜெயிலில் இருக்கிற ஒரு மனுஷனை நீங்கள் உலகத்தில் எங்கேயுமே பார்க்க முடியாது. இல்லை, உண்மைதானுங்களே. ஜெயிலில் பிடிச்சின்னு போயிட்டாங்க. யாருடைய ஜெயிலில்? ரோம அரசாங்கத்தினுடைய ஜெயிலு. அங்கே போயிட்டாரு. காரணம் தப்புனா மரணம் மாதிரி. காலைல ஏஞ்சாருன்னா ஃபினிஷ்டு அவர். அப்படித்தான் நடக்கும். ஆனால் தலைவர் என்ன பண்ணுறாருன்னா நல்லா தூங்கின்னு இருக்கிறாருங்க. அவர் நல்லா தூங்கி கொண்டு இருக்கிறார். அப்போது அவர் தூங்கி கொண்டு இருந்தாலும் தூங்கி கொண்டு இருக்கிறது யாருன்னு கேட்டிங்கன்னா ஒரு மனுஷன். அந்த மனுஷனுடைய சிந்தனையில் இப்படிப்பட்ட ஒரு நினைவுகள் ஓடி இருக்கும். நான் இயேசு கிறிஸ்துவனுடைய சீடன், இயேசு கிறிஸ்துவனிடத்திலிருந்து ஊழியத்தை பெற்றுக்கொண்ட ஒரு அப்போஸ்தலன், கிட்டத்தட்ட ஒரு பிரதான அப்போஸ்தலன். நல்ல வல்லமையாக ஊழியம் செஞ்சேன், பெரிய ஊழியங்கள் செஞ்சேன். என்ன இப்படி கொண்டு ஜெயிலில் போட்டாங்களே, இயேசு மட்டும் இருந்திருந்தா எனக்கு இந்த சூழ்நிலை ஏற்பட்டிருக்குமா? இயேசு என் கூட இப்போ இருந்திருந்தார்னா என்னை இந்த சிப்பாய்கள் என்னை சிறைக்கு கொண்டு போவதற்கு அவர் அனுமதிச்சிருப்பாரா? சரி, இயேசு இல்லை தானே, இனி என்னால் ஒன்றும் முடியாது, நம்ம அவங்க கூட போராடி ஜெயிக்கலாம் முடியாது, நம்ம கம்முன்னு தூங்குவோம், வெடிஞ்சா விதி விட்ட வழியாக நம்ம நடந்து கொள்ளுவோம் என்று கூட ஒரு வேலை அவர் நினச்சிருக்கலாம். நினச்சாருன்னு சொல்லலை, நினச்சி அவர் இருக்கலாம். அப்போ அந்த மனுஷன் பாருங்களேன்,
ஒரு கட்டப்பட்ட ஒரு நிலையில இருக்கிறான். அவனுடைய கைகளில் கால்களில் ஒருவேளை சங்கிலிகளால் அவன் கட்டப்பட்டு இருக்கிறான். 4 அடுக்கு. பயங்கர ஒரு தீவிரவாதிக்கு கூட அப்படிப்பட்ட ஒரு செக்யூரிட்டி கொடுக்க மாட்டாங்க பொழுது நினைக்கிறேன். பயங்கரமான செக்யூரிட்டி. 4 ஜெயிலு வகுப்பு. ஒரு ரூமுக்குள்ளே உள்ளார ஒரு ரூமுக்குள்ளார. அப்போ அவரு பெரிய விஐபி பொழுது அவர் நினைக்கிறேன். தூக்கி உள்ளே வச்சு, ஆமாம், ஒரு பெரிய விஐபி போல அவர் தூக்கி வச்சுட்டு, ஆமாம், தீவிரவாதின்னு சொல்லலாம். ஆமாம், இயேசுவுக்காக அவர் தீவிரவாதின்னு சொல்லலாம், அல்லது பெரிய விஐபின்னு சொல்லலாம். எப்படியோ 4 அடுக்கு பாதுகாப்பு. ஏன்னா ஏதோ இந்த கதவையாவது உடச்சிட்டு போகிறதுக்கு நமக்கு ஒரு பலன் உண்டு. என்ன சொல்கிறீங்க? இந்த ஒரு கதையாவது உடச்சிட்டு போயிடலாம். ஆனால் 4 கதவுகளை ரோம சிப்பாய்களை மீறி வெளியே போகிறது கனவுலையும் நடக்காது. அதனால் அவர் முடிவு பண்ணிட்டாரு, நம்ம விதி விட்ட வழி. நம்ம என்ன பண்ண முடியும்? நாளைக்கு சாகிறதுக்கு தெம்பு வேணும், நம்ம நல்லா தூங்குவோம்னு சொல்லி அவர் தூங்கி கொண்டு இருக்கிறார். அப்படித்தான் இன்னைக்கு அநேக விதியை காரணம் காட்டி தன்னுடைய வாழ்க்கையில சிறைச்சாலைக்குள்ளார படுத்து கொண்டு இருக்கிறாங்க. அவங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு சொன்னா, விடுதலை ஆக வேண்டும் என்கின்ற எண்ணம் அவங்களுக்கு கிடையாது. எதை என் விதி விட்ட வழிங்க, என் விதி அப்படிங்க. எந்த விதியும் கிடையாது. மண்டை ஓட்டை எடுத்து பார்த்தா மண்டையில் என்ன எழுதி இருக்குமா, அது புரியாத மொழி இருக்கும். அதை படிக்க ஒரு மந்திரவாதி தான் இருப்பான்னு சொல்லிட்டு மண்டை ஓட்டை தூக்கி போய் அவங்கள்ட்ட காட்டினாலும் அது கிடையாது. அப்படி எழுதியும் வைக்கல. மண்டையில் எழுதினார்னு எங்கேயுமே கிடையாது. தேவன் உங்களையும் என்னையும் கிறிஸ்துவுக்குள்ளார முன்குறிச்சு இருக்கிறார். தன்னுடைய உள்ளங்கையில உங்களை பொரிந்து வைத்து இருக்கிறார். உங்கள் மதில்கள் எல்லாம் அவருடைய கண்களுக்கு முன்பாக இருக்கிறது. அவரை அல்லாமல் உங்களால் ஒன்றுமே செய்ய முடியாது. அப்படி இருக்கிற அந்த சிந்தனை உங்களுக்குள்ள வரணும். ஆனா இன்னைக்கு அடிமைப்பட்டு இருக்கிறவங்க நீங்க கொஞ்சம் கேட்டு பார்த்தீங்கன்னா, ஏதோ ஒரு சிறைப்பின் காரணத்தை சொல்லி அவங்க அடிமைத்தனத்துக்குள்ளார இன்னும் சிக்கி கொண்டு இருக்கிறாங்க. அதுல இருந்து வெளியே வர அவங்க விரும்புவது கிடையாது. இப்போ ஒரு பறவை இருக்கு வச்சுக்கோங்களேன். அந்த பறவையை கூண்டுல கொண்டு போய் யாரோ ஒருத்தவங்க அடைச்சி வச்சுட்டாங்க. பறவைக்கு பறக்க தெரியும், பலன் இருக்குது, உயிரோடு இருக்குது. ஆனாலும் அது கூண்டை விட்டு வெளியே வர முடியாது. காரணம், அந்த கூண்டு கதவு போட்டு பூட்டப்பட்டு இருக்கு. இப்ப பறவை என்ன நினைச்சாலும் வெளியே வர முடியாது. இப்ப அந்த பறவையை விடுவிக்க விடுதலை வீரனா யார் வருவாங்க அப்படின்னு சொன்னா, அந்த கதவை திறந்து விடுறவன் தான் அந்த பறவையை பொறுத்தவரைக்கும் இதுக்கு விடுதலை கொடுக்கக்கூடிய விடுதலை வீரனா இருக்கிறான். இப்போ கதவு திறந்தாச்சு. அந்த பறவை சொல்லுது, இல்லை எனக்கு 3 வேளை சாப்பாடு கொடுக்குறாங்க. நான் வெளியில் இருந்தால் பாதுகாப்பு இல்லாமல் இருப்பேன், நான் இங்கே பாதுகாப்பாக இருப்பேன், அதனால் என்னை இங்கே விட்டுருங்கன்னு சொன்னால் திறந்தவன் என்ன பண்ணுவான்னு நினைக்கிறீங்க? கதவு மூடிட்டு போயிடுவார். இன்றைக்கி அநேகருடைய வாழ்க்கை சிறையிருப்பை விட்டு வெளியே வர விரும்புவது கிடையாது. ரசிக்கப்பட்டு தான் இருப்போம், அபிஷேகத்தில் நிறைஞ்சு தான் இருப்போம், தேவனை துதிப்போம், ஆராதிப்போம். ஆனால் சிறையில் சிக்கி கொண்டு இருப்போம். தெரியாது, எல்லாருக்கும் ஒரே மாதிரி சிறை கிடையாது. பாருங்க, நிறைய பேர் இன்னைக்கு ரட்சிக்கப்பட்டு பின்வாங்கி தேவனை விட்டு வெளியே போய் சிறையில் மாட்டிக்கொண்டு இருக்கிறாங்க. ஏதோ ஒரு நாள் சுகத்துக்காக ஒருத்தவங்க போய் மாட்டிக்கொண்டு இருக்கிறாங்க. ஒருத்தவங்க இங்க இருக்கிற சாப்பாடு இல்லாம, நான் இங்க நம்ம சபையை சொல்ல பொதுவா, இந்த சபையில சாப்பாடு சரியில்லை, இன்னொரு சபைக்கு போனா அங்க ஒரு சிறையில் மாட்டின்னு இருப்பாங்க. ஒரு சிலர் எது பழக்க வழக்கங்களை மாட்டிக்கொண்டு இருப்பாங்க. அப்ப ஆண்டவர் சொல்றார், நான் உன்னை ஏற்கனவே விடுதலை பண்ணி இருக்கிறேன் மகனே மகளே. இப்ப நீ மறுபடியும் நீ ஒரு சிறைச்சாலையை உருவாக்கி நீ அதுக்குள்ள இருந்தன்னு சொன்னா, கட்டப்பட்டவன் தன்னால தன்னுடைய கட்டுகளை அறுத்து கொள்ள முடியாது. அதற்கு உன்னை விடுதலை செய்ய ஒருவர் வேணும். அந்த ஒருவர் யார் என்பதை நீ அறிஞ்சு கொள்ளு. இப்ப அந்த பறவையினுடைய நிலை தான் பேதுருவுக்கு. இனி என்னை யாரும் விடுவிக்க முடியாது. 10-11 அப்போஸ்தலர்கள் இனி அவங்க இருக்கிறாங்க. அவங்க முகத்தை பார்க்க முடியாது. விடிகிற பொழுது என் கண்கள் காணுமோ காணாதோ, கொஞ்சம் நல்லா நித்திரை கொள்ளுவோம் அப்படின்னு சொல்லி அவர் நல்லா தூங்க ஆரம்பிச்சிட்டாரு. இப்போ நடந்தது என்ன? பேதுரு அங்க ஜெபிச்ச மாதிரியோ, பேதுரு எதையோ செஞ்ச மாதிரியோ சொல்லல. ஆனா பேதுருவை நேசிக்கக்கூடிய ஒரு கூட்டத்தை தேவன் உருவாக்கி வைத்திருந்தார். அவர்கள் ஒரு காரியத்தை செய்யறாங்க. அப்போஸ்தலர் 12:5 எடுத்து வாசிங்க டக்குன்னு. அப்படியே பேதுரு சிறைச்சாலையிலே காக்கப்பட்டிருக்கையிலே சபையார் அவனுக்காக தேவனை நோக்கி ஊக்கத்தோட ஜெபம் பண்ணினார்கள். எப்படி பண்ணினாங்களாம்? ஊக்கத்தோடு ஜெபிக்கிட்டாங்களாம். ஆமென். பைபிள் சொல்லுது ஊக்கத்தோடு அவர்கள் ஜெபித்தார்கள் சொன்ன என்ன அர்த்தம்னு சொன்னா, ரோம சிறைச்சாலைக்குள்ள இருக்கிற பேதுரு எப்படி ஆகிலும் அவன் விடுதலையாகி வெளியே வந்து தான் ஆகணும். ஆமென். காரணம், தேவனுடைய ஊழியக்காரனாக அவர் இருக்கிறார் என்று சொல்லி இவர்கள் சபையார் அத்தனை பேரும் ஜெபித்து கொண்டு இருக்கிறாங்க. அதைத்தான் நம்மளுடைய சபையும் ஒவ்வொரு வாரமும் செவ்வாய்க்கிழமை செய்யுது, வெள்ளிக்கிழமை செய்யுது. ஏதோ நீங்களும் நானும் வேலை இல்லாமல் 1 மணி நேரத்தை சும்மா கத்தின்னு இல்லைங்க. நீங்களும் நானும் அநேக சங்கிலிகளை உடைத்து கொண்டு இருக்கிறோம்,
அநேக கூண்டுகளை உடைத்துக் கொண்டிருக்கிறோம், அநேக விலங்குகளை உடைத்துக் கொண்டிருக்கிறோம். ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒரு பெரிய வெற்றி உண்டாக்கி கொண்டிருக்கிறது. அதை நம்முடைய கண்கள் காண முடியாமல் இருக்குது. பாருங்களேன், சந்தேகத்தோடு ஜெபிக்க முடியாது. என்னுடைய வேலை ஜெபிக்கிறோம். அப்ப ஜெபிக்கிறோம். இங்க சபை யார் ஜெபிக்கிறாங்க? அப்ப சபாகம யார் ஜெபிக்கிறாங்க? சபையார். பைபிளும் சொல்லுங்க, சபையார் தானே ஜெபிக்கிறோம். வருங்க அத்தனை பேர் யாரும் சபையிலேருந்து சபை இல்லாத வெளியால் யாருமே இல்லை, சபையார் தான் ஜெபிக்கிறோம். அப்ப அந்த சபையாருடைய ஜெபத்தை கேட்டு சிறைப்பட்டு இருக்கிற யாரோ ஒருத்தரை தேவன் விடுவிக்க வல்லவரா இருக்கிறார். அவங்க ஜெபிக்கிறாங்க. பேதுரு சங்கிலியால கட்டப்பட்டிருந்தாலும் ஜெபத்தை பிசாசால கட்டுப்படுத்த முடியவில்லை. பேதுருவை சிலையில காத்துக் கொள்வதற்காக போர் வீரர்களை பிசாசு அனுப்பினா. ஆனா தேவன் தன்னுடைய தூதனை அனுப்பக்கூடிய ஒரு நிலைக்கு வந்து இருக்கிறது. ஆமேன். இப்போ நல்லா கவனிங்களேன், பேதுருடைய வாழ்க்கை, என்னுடைய வாழ்க்கை இவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு, இனி என்னால இனி எழும்ப முடியாது அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த இடம்தான் பேதுருடைய வாழ்க்கையினுடைய வெற்றிக்கான ஆரம்பம். அந்த ஆரம்பத்தை துவக்கி வைக்கிறவங்க தான் ஜெபிக்கிற ஜெப வீரர்கள். அப்ப நம்ம சபையில ஜெபிக்கிற ஜெப வீரர்களாக சகோதரிகள் ஜெபக்குழுக்கு என்ன பேருங்க? எஸ்தர் ஜெபக்குழு. அப்ப அந்த எஸ்தர் ஜெபக்குழுல ஜெபிக்கிறாங்க. செவ்வாய்க்கிழமையில ஜெபிக்கிறோம், வெள்ளிக்கிழமையில ஜெபிக்கிறோம், உபவாச கூட்டத்தில் ஜெபிக்கிறோம். இங்க நின்று ஆராதனைக்கு பிறகு விண்ணப்பத்தை ஏறெடுக்கிறோம். இப்ப இது எல்லாம் என்னன்னு கேட்டீங்கன்னா தூபம் போல பரலோகத்தை நோக்கி போய் கொண்டிருக்கிறது. தேவனிடத்திலிருந்து அந்த தேவையான பதில்கள் வந்து எங்கெங்க யார் யாரெல்லாம் கட்டப்பட்டு இருக்கிறாங்களோ அவர்களை எல்லாம் தேவன் விடுவித்து சபைகளில கொண்டு வந்து சேர்த்து கொண்டு இருக்கிறவராக இருக்கிற நல்ல கரைகளை தட்டுங்களேன். அப்ப முடிந்தது அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிற இடம் தான் தேவனுக்கு ஒரு ஆரம்பமாகிற ஒரு நேரமாக இருக்கிறது. சங்கீதம் 141:2 எடுத்து வாசிங்க டக்குன்னு. என் விண்ணப்பம் உமக்கு முன்பாக தூபமாகவும் என் கையெடுப்பு அந்திப்பலியாகவும் இருக்க கடவது. பாருங்க, ஜெபிக்கிற மனுஷனுக்குள்ள விசுவாசத்தை தேவன் உருவாக்குறார். என்னுடைய விண்ணப்பம். யாருடைய விண்ணப்பம்? சொல்லுங்க, நல்லா சொல்லுங்க. என்னுடைய விண்ணப்பம். என் ஜெபம் ஒரு நாளும் வீணாய் போகாது. என்னுடைய விண்ணப்பம் ஒரு நாளை வீணாய் போகாது. அது தூபத்தை போல சாம்பிராணியில நீங்க நெருப்பை வச்சிட்டீங்கன்னா நீங்க தடுத்தாலும் அதனுடைய புகை மேல போகுவதை உங்களால தடுக்க முடியாதுங்க. நீங்க சாம்பிராணி மேல வத்தி வச்சு கீச்சி வச்சுட்டா அதனுடைய தன்மையை அது புகையை வெளிப்படுத்தணும். ஜெபமும் பரிசுத்த ஆவியானவருடைய அக்கினி பட்ட மாத்திரத்துல புகை மாதிரி எழும்பி பரலோகத்தை நோக்கி தாங்க போகும். அதை யாராலையும் தடுக்க முடியாது. ஆமென். அது உங்களுடைய ஜெபமாக இருக்கணும். விசுவாசத்தோடு ஜெபிக்கக்கூடிய ஜெபமா இருக்கணும். ஊக்கத்தோடு ஜெபிக்கக்கூடிய ஜெபமா இருக்கணும். அந்த ஜெபத்துக்கு தான் மிகுந்த பலன் உண்டு என்று சொல்லி யாக்கோபு சொல்றாரு. அப்ப உங்களுடைய ஜெபம் ஊக்கத்தோடு இருக்குதுங்களா? விசுவாசத்தோடு இருக்குதா? பயப்படாதீங்க. உங்களுடைய சூழ்நிலைகள் முடிவுக்கு வரக்கூடிய நேரத்துக்குள்ள நீங்க வந்துட்டீங்க. நன்மையை பெற்றுக்கொள்ளக்கூடிய ஜோனுக்குள்ள நீங்க வந்துட்டீங்க. பாருங்க, ஒரே ஒரு மனுஷனுடைய ஜெபம் உலகத்தை அசைத்ததை நீங்க பார்க்க முடியும். ஒரே ஒரு தானியேல் ஜெபித்தான், இஸ்ரவேல் ஜனங்களுடைய விடுதலைக்கு வழிவகுத்தான். எல்லா இஸ்ரவேல் ஜனங்களும் ஜெபிக்கல, ஒரே ஒரு தானியேல் ஜெபித்தான். ஒரே ஒரு எஸ்தருடைய ஜெபம் ஆமானுடைய சதியை முறியெடுத்தது. ஒத்த மனுஷன் மோசேயுடைய ஜெபம் செங்கடலையே ரெண்டா பிளந்தது. ஒரு மனுஷன் எலியாவினுடைய ஜெபம் இயற்கையை நிறுத்தினது, மறுபடியும் இயற்கையை திறந்தது. யோனாவினுடைய ஒரே ஒரு யோனாவினுடைய ஜெபம் நினிவே பட்டணத்தாருடைய ரட்சிப்புக்கு வழி வகுத்தது. சாமுவேலுடைய ஜெபம் இஸ்ரவேலுக்கு ஒரு ராஜாவை கொண்டு வந்தது. இயேசு கிறிஸ்துனுடைய ஜெபம், அல்லேலூயா, கரையில தட்டுங்க, அல்லேலூயா. நம்ம அப்பா நமக்காக ஜெபித்தபடினாலதான் இன்னைக்கு பிள்ளைகள் நம்ம எல்லாரும் உட்கார்ந்து இங்க சந்தோஷமா இருக்கிறோம். அப்ப பிள்ளைகளுடைய ஜெபம் வல்லமை உள்ளது. பிள்ளைகளுடைய ஜெபம் விசுவாசம் உள்ளது. அது நிச்சயமாகவே பதில் கொண்டு வருவது. அல்லேலூயா. இப்ப பேதுரு படுத்து கொண்டிருக்கிறார், ஜெபித்து கொண்டிருக்கிறாங்க. தூதன் வந்த அந்த சம்பவம்லாம் நமக்கு தெரியும். தூதன் வந்தோடனே பேதுரு தூங்கி கொண்டிருக்கிறார். விழாவை தட்டி எழுப்பி, படிக்க வேணாம் டைம்ல சரி, விழாவை தட்டி எழுப்பி சீக்கிரமாய் எழுந்துரு அப்படின்னு சொல்லி சொல்றான். இந்த சத்தத்தை கேட்ட மாத்திரத்துல பேதுரு எழுந்துச்சிட்டாரு. அந்த சம்பவம் நமக்கு தெரியும். அவர் அந்த 4 தடுப்புகள்லாம் தாண்டி வந்து கொண்டு இருக்கிறார். அப்ப நல்லா கவனிச்சுக்கோங்களேன், ஒரே ஒரு சத்தம், தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற அந்த வார்த்தையினால உண்டாகக்கூடிய ஒரு சத்தம் உங்கள் செவியில கேட்டுட்டா நீங்க தான் சாமுவேல். அல்லேலூயா, நீங்க தாங்க பேதுரு. அப்ப ஜெபித்து கொண்டிருக்கிற, கவலையப்பட்டு கொண்டிருக்கிற, கண்ணீர் வடித்து கொண்டிருக்கிற சகோதரனே, சகோதரியே, கர்த்தர் உன்னை பார்த்து சொல்றார், உன் அழுகை விட்டு நீ எழுந்துரு,
உன்னுடைய சூழ்நிலை விட்டு நீ எழுந்துரு, உன்னுடைய பிரச்சனை விட்டு நீ சீக்கிரமா எழுந்துரு. மாத்திரமல்ல, எழுந்துரு மட்டும் கிடையாது, நீ சீக்கிரமா எழுந்திரணும். ஏன்னா நீ எவ்வளவு சீக்கிரமா எழுந்திருக்கிறியோ அவ்வளவு சீக்கிரம் உன்னுடைய விடுதலை உனக்கு அருகில வந்து விட்டது. அப்ப ஆண்டவர் சொல்றார், நீ எழுந்திருப்பதற்கு நான் உனக்கு பலன் கொடுத்திருக்கிறேன், நீ எழுந்துரு. உன்னால முடியாட்டினாலும் உனக்கு இருக்கிற இந்த பலத்தோட நீ எழுந்து புறப்படு, உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா. கரையில தட்டுங்க நல்லா. அப்ப இன்றைக்கு எந்த காரியத்தை குறித்து சகோதரனே சகோதரி அழுது கொடுங்க? மகனை குறித்து அழுவுறீங்களா? உங்க கணவனை குறித்து அழுவுறீங்களா? மனைவியை குறித்து அழுவுறீங்களா? வேலையை குறித்து, கடனை குறித்து? அது சீக்கிரத்தில் நீங்கி போகும். இந்த லேசான உபத்திரவம் தேவனுடைய மகிமையை உங்களுடைய கண்கள் பார்த்து விட்டா, தேவனுடைய மகிமையை உங்களுடைய கண்கள் பார்த்துட்டா அது சீக்கிரத்தில் நீங்கி போகும். இந்த லேசான உபத்திரவம். ஆமேன். நடந்தது என்ன தெரியுங்களா? பேதுரு அங்கே வாக்கிங் போகிற மாதிரி 4 தடுப்பையும் மீறி முன் வாசல் பின் வாசல் அது இது லொட்டு லொசுக்கு எல்லாத்தையும் தாண்டி வந்து கொண்டு இருக்கிறாராம். வந்து கொண்டு இருக்கும்போது பேதுருக்கு திடீர்னு கண்ணு திறந்து பார்க்குறாரு. என்னடா இது, நம்ம வெளியே இருக்கிறோமே அப்படின்னு சொல்கிறார். 9ஆம் வசனம் வாசிங்க ஒருத்தவங்க டக்குன்னு. 12:9. சரி, தூதனால் செய்யப்பட்டது மெய்யென்று அறியாமல் தான் ஒரு தரிசனம் காண்கிறதாக நினைத்தானாம். பேதுருக்கு இன்னமும் நம்பிக்கை வரல. நம்ம நல்லா தூங்கணும், அந்த தூக்கத்துலேருந்து ஒரு கனவு வந்திருக்கு, அந்த கனவுல தான் நம்ம ரிலீஸ் ஆக்கப்பட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி அவர் நினச்சி கொண்டே வராராம். உங்களுடைய வாழ்க்கையில் அப்படிதாங்க. நீங்கள் கண்ணீரோடு விதைத்த விதை அது வளர்ந்து பலன் கொடுக்கும் பொழுது நீங்கள் கனவு காண்கிறவர்களை போல தான் இருப்பீங்க. ஆமேன்னு சொல்லுங்களேன். நீங்கள் எதிர்பாராத ஒரு ஆசீர்வாதம், எதிர்பாராத வேலை, எதிர்பாராத குழந்தை, எதிர்பாராத கல்யாணம் இதெல்லாம் நடக்கும்போது உங்களுடைய என்னுடைய இருதயம் எப்படித்தமா இருக்கும்? கனவு காண்றது போல தான் இருக்கும். நம்ப முடியாது, அதை நம்முடைய மனம் ஏற்றுக்கொள்ள முடியாது. அப்படித்தான் பேதுரு வெளியே வந்து நிற்கிறாரு. திடீர்னு அவருடைய ஆவியை ஆண்டவர் தட்டினாரு. 11ஆவது வசனத்தில் பேதுருக்கு தெளிவு வந்துருச்சான். என்ன வந்துச்சுங்களா? தெளிவு வந்தோடனே அவருக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சு போச்சு. ஏரோதின் கைக்கும் யூத ஜனங்களின் எண்ணங்களுக்கும் என்னை விடுதலையாக்கும்படிக்கு கர்த்தர் தம்முடைய தூதனை அனுப்பினார் என்று நான் இப்பொழுது மெய்யாய் அறிந்திருக்கிறேன். நல்லா கரையில தட்டுங்களேன். இல்ல, பேதுருடைய ஆவி ஆண்டவர் தட்டினோடனே தெளிவு வந்துருச்சு. கன்ஃபார்ம் பண்ணிட்டாரு. இப்போ மெய்யாகவே தேவன் என்னை விடுவிச்சிட்டாருன்னு சொல்லிட்டு நல்ல விசில் சத்தத்தோட பாட்டெலாம் பாடின்னு வந்து கதவை தட்டுறாரு. உள்ள ஜெபிக்கிற சத்தம் கேட்டுன்னு இருக்கு. யாரும் ஸ்டாப் பண்ணல. ரோதைன்னு ஒரு அம்மா கதவு தட்டி திறந்து பார்த்தோடனே அவங்கள ஏதோ கனவு காண்றாமல் நினச்சிக்கிறாங்க பொழுது. அப்புறம் பேதுரு உள்ளே போகிறாருங்க. அது வரைக்கும் ஜெபிக்கிறவங்க ஜெபத்தை ஸ்டாப் பண்ணல. அப்போ சகோதரனே சகோதரியே, உன்னுடைய தேவை, உன்னுடைய பிரச்சனையுடைய சூழ்நிலையை நினச்சி நீ ஜெபிக்கிறத விட்டுடாத. இப்போ நம்ம சபையில் 2 நாள் தான் ஜெபிக்கிறோம். செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை ஜெபிக்கிறோம். மற்ற நாள் நீங்கள் வீட்டில் ஜெபிங்க. நீங்கள் ஜெபிக்கிறீங்க இல்லைன்னு சொல்ல. ஆனால் நீங்கள் பெற்றுக்கொள்கிற நாள் வரைக்கும் ஜெபிக்கணும். சிறையிலிருந்து வெளியே வரக்கூடிய நாள் வரைக்கும் ஜெபிக்கணும். விடுதலையை பெற்றுக்கொள்கிற நாள் வரையிலும் ஜெபிக்கணும். ஏதோ ஒரு ஆத்மா சபைக்கு வரணும்னு ஜெபிக்கிறீங்கல்ல, அதே ஆத்மாவுக்காக இன்னைக்கு காலையில் ஜெபிச்சிங்களா? அந்த ஆத்மாவை பார்த்து அன்னைக்கு ஜெபிச்சிங்க, இன்னைக்கு ஜெபிச்சிங்களா? ஒருவேளை நீங்கள் இன்னைக்கு அந்த ஆத்மாவை தேவனுடைய கரங்களுக்குள்ள ஒப்பு கொடுத்து ஜெபித்திருந்தால், ஒருவேளை தேவன் உங்களுடைய ஜெபத்தை பார்த்து ஒரு தூதனை அனுப்பி அந்த ஆத்மாவை கட்டப்பட்ட சங்கிலிருந்து விடுவித்து ஒருவேளை இன்றைக்கு சபைக்கு கொண்டு வந்து இருக்கலாம். சகோதரனே சகோதரியே, உங்களுடைய ஜெபத்தை நிறுத்தாதீங்க. பிசாசனுடைய வேலை ஆசீர்வாதத்தை தடுக்கிறது கிடையாதுங்க, ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளாமல் செய்வது. பிசாசனுடைய நோக்கம் நீங்கள் ஜெபிக்க கூடாது என்பது கிடையாது. நீங்கள் ஜெபிக்க முடியாதபடிக்கு உங்களை ஆக்கணும். உங்களுடைய இதயத்தை சோர்வை கொண்டு வரணும், கண்ணீரை கொண்டு வரணும், ஜெபிக்க முடியாதபடிக்கு தடை செய்து வரணும். அப்போ ஜெபத்தில் தரித்திருங்கள், உறுதியாக இருங்கள், விசுவாசத்தை பற்றி கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லி நமக்கு கொடுக்கப்பட்ட ஆலோசனைகளபடி ஜெபிக்கிறத தடை செய்யாமல் இருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். எழுந்து நில்லுங்களேன். குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் நீங்கள் மெய்யாகவே விடுதலை ஆக்கப்படுவீர்கள். நல்ல கரைகளை தட்டி. அப்ப இன்றைக்கு பாருங்க, நீங்க ஜெபிக்கிற ஜெபம் யாரோ ஒருவரை விடுதலை செய்ய போகிறது. நீங்கள் ஜெபிக்கிற ஜெபம் ஏதோ ஒரு சிறையில் இருக்கிற ஒருத்தரை விடுவிக்க போகிறது. நீங்கள் ஜெபித்த ஜெபம் யாரோ ஒரு பிரச்சனைகளில் பாடுகளில் இருக்கக்கூடிய ஒரு மனுஷனை விடுவிக்க போகிறது அப்படின்னு சொன்னா உங்க ஜெபத்துல வல்லமை உண்டா? 2 பேரு வல்லமை உண்டா? ஆமென் சொல்லுங்க. வல்லமை உண்டா? உங்கள் ஜெபத்தினால ஆகாத காரியம் ஏதாவது உண்டா? இல்லை. உங்களால எல்லாம் முடியுமா? ஆமென். உங்களால எல்லாம் கூடுமா? ஆமென். இயேசு கிறிஸ்து செய்ததை பார்க்கிலும் மேலான காரியங்களை உங்களால செய்ய முடியுமா? ஆமென். காரணம்
என் மீட்பர், என் நேசர். அவர் எப்படி இருக்கிறாருங்க? உயிரோடு இருக்கிறார். நல்ல கரையில தட்டுங்களா, நல்ல கரையில தட்டு, நல்ல கரையில தட்டுங்களா. இப்பதான் பேதுரு நினைச்சிருப்பார், என்னை யாரு விடுவிப்பா, இந்த சிறையில இருந்து என்னை யாரு விடுவிப்பா? அப்பா ஆண்டவர் வார்த்தை அனுப்பி தூதன் மூலமா சொல்றாரு, ஆத்துமாவே நீ கலங்காது, சீக்கிரமாய் எழுந்து உன் தேவனை துதி என்று சொல்லுகிறார். ஆத்துமாவே ஆத்துமாவே கலங்குவதே நம்பிக்கை. சொல்லுவோம் சொல்லுவோம். ஆத்துமாவே நீ கலங்குவதே நம்பிக்கை இழப்பதே. கர்த்தரையே நீ நம்பியிரு, அவர் செயல்களை நினைத்து துதி. கர்த்தரையே நீ நம்பியிரு, அவர் செயல்களை நினைத்து துதி. எத்தனை பேர் இன்னைக்கு தாகத்தோடு இருக்கிறீங்க? என்னுடைய ஜெபத்திற்கு பதில் வர வேணும். அதிகமாய் நான் துதிக்க போகிறேன், நான் அதிகமாய் தேவனை ஆராதிக்க போகிறேன், அதிகமாய் ஜெப ஐக்கியத்தில் சேர்ந்து சபையாரோடு கூட நான் ஜெபிக்க போகிறேன். என்னுடைய வேலைகளை நான் ஒதுக்கி வைத்து விட்டு, நேரங்களை ஒதுக்கி வைத்து விட்டு சபைக்காக பாரத்தோடு கண்ணீரோடு ஊக்கத்தோடு நான் ஜெபிக்க போறேன். அதிகமா